إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் இவ்வுலகிற்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் மற்றும் சத்திய மார்க்கத்தை சரியான முறையிலே கடைபிடித்து வாழ்ந்த நல்ல தோழர்கள் தோழிகள் மீதும், குறிப்பாக ஒரு முக்கிய இறை வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இங்கு குழுமிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாமே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் இந்த உலகத்திலே மனித சமுதாயத்தை படைப்பதற்கு முன்பாகவே இந்த மனித சமுதாயம் இந்த பூமியிலே நல்ல வசதி வாய்ப்புகளோடு வாழ வேண்டும் என்பதற்காக அதையெல்லாம் படைத்து விட்டுத்தான் பிறகு மனித சமுதாயத்தை படைத்திருக்கின்றார். இப்படி படைக்கப்பட்ட முதல் மனிதர் ஆதம் நபி அவர்கள், அவருடைய துணைவியார் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இருவருக்கு பிறந்த பிள்ளைகள் தான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள், இன்னும் வாழவிருக்கிறார்கள். இந்த உலகத்திலே வாழக்கூடிய எத்தகைய கொள்கை உடையவராக இருந்தாலும் சரி, மாற்று மதத்தினராக இருந்தாலும் சரி, அவர்கள் இந்துக்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவராக இருக்கட்டும், இன்ன பிற கொள்கை உடையவராக இருக்கட்டும், இவர்கள் அனைவருமே ஆதம் ஏவாளுக்கு பிறந்த பிள்ளைகள் தான். அப்போ தந்தை அவர்கள் ஆதம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு நபியாக இருந்து கொண்டு, அதே போல அவருடைய மனைவி அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய ஒரு சாலியான அடியராக இருந்து கொண்டிருக்க பொழுது, இருவருக்கு பிறக்கக்கூடிய இந்த குழந்தைகள் இன்றைக்கு பல்வேறு கொள்கை உடையவராக வாழ்ந்து வருவது பார்க்கிறோம். இதற்கு என்ன காரணம்? இந்த உலகத்திலே தாய் தந்தைகள் முஸ்லிம், ஆனால் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த மக்கள் இன்று பல்வேறு கருத்துடையவராக பல்வேறு கொள்கை உடையவராக இருக்கிறதை பார்க்கிறோம். இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். புகாரி என்கிற ஹதீஸ் கிதாபிலே 1359வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டது. மாமின் மௌலூதின் இல்லா யூலது அலா ஃபித்ரா, இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுமே இஸ்லாம் என்கிற அடிப்படையில் தான் பிறக்கின்றார்கள். அவர் எந்த மதத்திலே இருந்தாலும் சரி, அவர் பிறக்கின்ற பொழுது முஸ்லிமாக இருக்கிறார். பிறகு எப்படி அவர் கிறிஸ்தவராக மற்ற மதத்தவராக இருக்கிறார் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
அபவாஹு அவருடைய பெற்றோர்கள் தான் காரணம். யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி அவ் மஜ்ஸானிஹி, அந்த பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை எப்படி வளர்க்கிறார்களோ அதன் முறைப்படிதான் அந்த குழந்தைகள் வரும். அந்த பெற்றோர்கள் இந்துவாக இருந்தால் அதன் அடிப்படையிலே அந்த குழந்தையை வளர்த்திருப்பார்கள். கிறிஸ்தவராக இருக்கும் என்று சொன்னால் அவர்களுடைய அடிப்படையில் வளர்ப்பார்கள். முஸ்லிமாக இருந்தால் அந்த அடிப்படையில் வளர்ப்பார்கள். அப்ப பெற்றோர்கள் முழுக்க முழுக்க காரணம். ஒரு குழந்தை நல்ல குழந்தையாக வாழ்வதற்கு வளருவதற்கு காரணம் பெற்றோர்கள் தான் காரணம். அதுதான் தமிழ்ல பழமொழி கூட சொல்லுவாங்க, தாயை போல பிள்ளை நூலை போல சேலம்பாங்க. ஏன் அந்த பழமொழி சொன்னாங்க? சேலைக்கு ஒப்பிட்டு சொன்னாங்க. நூல் எந்த அளவுக்கு தரமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு சேலையும் தரமாக இருக்கும். நூல் எவ்வளவு பெரிய தரம் இல்லை என்று சொன்னால் அந்த சேலையும் தரமாக இருக்காது. ரொம்ப காஸ்ட்லியான சேலையா இருந்தாலும் சரி, நூல் தரமாக இருக்கணும். அது போன்றுதான் பெற்றோர்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் அவருடைய பிள்ளைகளும் சரியாக இருப்பார்கள். பெற்றோர்கள் வணக்க வழிபாட்டிலே ஊறி திளைத்தலாக என்று சொன்னால் அவருடைய பிள்ளைகளும் அந்த அடிப்படையில் வளரும். அவ பெற்றோர்கள் தான் காரணம் என்று நபிகள் நாயகம் அவர்கள் அழகா சொல்லி காட்டுகிறார்கள். திருமறை குர்ஆனிலே நீங்கள் சூரத்துல் பக்ரா என்கிற 2வது அத்தியாயத்தை எடுத்துக்கொண்டு சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில நபிமார்களுடைய குடும்பத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். 131வது அத்தியாயத்திலே சூரத்துல் பக்ரா என்ற 2வது அத்தியாயத்திலே 131வது வசனத்தில் சொல்றார், வஸா பிஹா இப்ராஹீமு பனீஹி வ யாக்கூப். யாக்கூப் நபி அவர்களும் இப்ராஹிம் நபி அவர்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு வசியத்து செய்கிறார்கள், அறிவுரை வழங்குகிறார்கள். என்ன அறிவுரை வழங்குகிறார்கள்? யா புனைய, என்னுடைய அருமை மக்களே, இன்னல்லாஹ் ஹஸ்தஃபா லகுமுத்தீன் ஃபலா தமுதுன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். என்னுடைய அருமை மக்களே, அல்லாஹ் தஆலா உங்களுக்காக இஸ்லாம் என்கிற ஒரு மார்க்கத்தை வழங்கியிருக்கின்றார். எனவே நீங்கள் முஸ்லிமாகத்தான் வாழ வேண்டும், முஸ்லிமாகத்தான் மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரொம்ப விரும்பக்கூடிய நபி இப்ராஹிம் அவர்கள் தம்முடைய பிள்ளைக்கு சொல்ல செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அது மட்டுமல்ல, யாக்கூப் நபியை பற்றி அல்லாஹ் பேசும்போது கொஞ்சம் விரிவாக பேசுகிறார். அம் குன்தும் ஷுஹதா, நீங்கள் சாட்சியாளராக இருக்க வேண்டாமா? இது ஹதர யாக்கூப் அல் மவுத், யாக்கூப் நபி அவர்களுக்கு மவுத் வரக்கூடிய அந்த சமயத்தில தம்முடைய பிள்ளைகளை அழைக்கிறாங்க. பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு பக்கத்தில் வைத்துக் கொண்டு கேட்கிறார்கள், இது காலில் மணிகி மா தாபுதூனம் என்பாணி, என்னுடைய பிள்ளைகளே, எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? ஏன்னா மவுத் இருக்க ரொம்ப ஒரு முக்கியமான நேரம், இறுதி கட்டம். அந்த கட்டத்தில் கூட தங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய அந்த விஷயத்தை நபி யாக்கூப் அவர்கள் அழகா சொல்லிக்கிறார்கள். என்னுடைய பிள்ளைகளே, மா தாபுதூன மின் பாதி, எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்குவீர்கள் என்று தங்களுடைய பிள்ளைகளிடத்திலே கேட்கின்ற பொழுது அந்த பிள்ளைகள் சொன்னார்கள், காலு நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக் இப்ராஹிம் வ இஸ்மாயில் வ இஸ்ஹாக். எங்களுடைய தந்தையே, உங்களுடைய இறைவன் யாரும், உங்களுடைய தந்தையாக இருக்கக்கூடிய இப்ராஹிம் எந்த இறைவனை வணங்குகிறார்களோ, இஸ்மாயில் நபி அவர்கள் எந்த இறைவனை வணங்குகிறார்களோ, இஸ்ஹாக் அவர்கள் எந்த இறைவனை வணங்குகிறார்களோ அப்படிப்பட்ட ஒரே இறைவனை தான் நாங்கள் வணங்குவோம். இன்னும் அவனுக்கு தான் கட்டுப்பட்டு நடப்போம் என்று ஒரு அழகான பதில யாக்கூபுடைய பிள்ளைகள் சொல்லக்கூடிய செய்தி அல்லாஹ் நமக்கு குர்ஆன்ல சொல்லி காட்டலாம். எதுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான்? இது நமக்கு படிப்புல இருக்கு. இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம், குறிப்பாக முஸ்லிம், நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். இது போன்று சாலிகான இறை அடியார்கள் யாக்கூப் நபி அவர்களும் இப்ராஹிம் நபி அவர்களும் தம்முடைய பிள்ளைகளை அழகான ஒரு உபதேசத்தை வளர்க்கிறார்கள். அது போன்று நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். இன்னைக்கு அப்படி வளர்க்கிறோமா? இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம்? உலகத்தை பார்க்கிறோம், உலகத்துல பார்த்து யாராவது ஹீரோ மாதிரி இருந்தா, ஆம்பளை பிள்ளையா இருந்தா அவரை மாதிரி என்ன வரணும், பொம்பளை பிள்ளையா இருந்தா அந்த ஹீரோயின் மாதிரி வரணும் என்று இப்படி உலக வசியத்திலே கவர்ச்சியாக்கப்பட்டுள்ள இந்த விஷயத்தை வைத்துதான் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிறோம். மார்க்க விஷயங்களுக்கு, அந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. நம்முடைய இலக்கியம் தான் மறுமை.
அதை நோக்கி தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கைக்காக நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம் என்பதை ஒன்று யோசித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் லுக்மான் என்கிற 31வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இது கால லுக்மான் இப்னிஹி வஹுவ யஈலுஹு. லுக்மான் என்கிற ஒரு சாலிகான அடியார், ஒரு நல்ல அடியார், அவர் என்ன செய்யறாரு? தன்னுடைய மகனுக்கு அறிவுரை வழங்குகிறார். அவர் அறிவுரையில முதல் அறிவுரை என்ன சொல்றாரு தெரியுமா? யா புனைய, என்னுடைய அருமை மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ், நீ அல்லாஹ்வுக்கு ஒருபோதும் இணை வைத்து விடாதே. ஏன்? இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், ஷிர்க் இருக்கே அது மிகப்பெரிய ஒரு பாவம். அந்த பாவத்தை செய்துவிட்டால் சொர்க்கம் செல்ல முடியாது, நரகத்துக்கு தான் போவோம் என்கிற விஷயத்தை அந்த லுக்மான் என்கிற சாலிகான் அடியார் தன்னுடைய மகனுக்கு சொல்றாங்க. இந்த மாதிரி விஷயத்தை நம்ம குழந்தைக்கு போதிச்சிருப்போமா? எத்தனை விஷயத்துல நம்ம பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். என் பிள்ளை வந்து கஷ்டப்படக்கூடாது, இந்த உலகத்துல வாழும்போது நான் தான் படிக்கல, நான் தான் கை நாட்டா இருக்கேன், நான் தான் வெயில வேற, என் பிள்ளையாவது இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறோமா இல்லையா? அப்படி நினைத்து தானே என்ன நம்முடைய பிள்ளைகளை பள்ளிக்கூடங்களை சேர்க்கும் போது, இப்ப அடுத்த மாசம் எடுத்துட்டீங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு என்ன அப்ளிகேஷன் போட்டுருவாங்க, அப்ளிகேஷன் ஓபன் பண்ணி விட்டுருவாங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல பெற்றோராக இருக்கக்கூடிய நாம் என்ன செய்யறோம்? எந்த பள்ளிக்கூடத்துல நம்ம பிள்ளைய சேர்த்தா, எந்த கல்லூரியில நம்முடைய பிள்ளைகளை சேர்த்தா அந்த குழந்தை ஒரு நல்ல குழந்தையாக வளரும், அவன் நாளைக்கு படித்து அவன் ஒரு பதவியில் இருப்பான் என்று அலசி ஆராயும் இல்லையா? அது மட்டுமா, அந்த பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கிறதுக்காக வேண்டி எவ்வளவு பொருளாதாரத்தை வாரி இறைக்கிறோம். எதற்காக? என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, நான் தான் என் கை நாட்டு போட தெரியாத, எழுத படிக்க தெரியாம இருக்கிறேன், என் பிள்ளை அப்படி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அதற்கான வேலைகளை அலசி ஆராய்ச்சி அதற்கான வேலைகளை நம்ம முன்னெடுக்கிறோமா இல்லையா? இது போன்று மார்க்க விஷயங்கள் இல்ல, நம்முடைய பிள்ளைகள் மார்க்கத்தை அறிந்து கொள்வதில்ல, முன்னெடுக்கிறோமா? முன்னெடுப்பது கிடையாது. எந்த அளவுக்குன்னா, ஸ்கூல் டைம் ஆரம்பிச்சுட்டு வைங்களேன், வீட்டுல என்ன பெற்றோர்லாம் 4 மணிக்கு எழுந்துருவாங்க, அல்லது 5 மணிக்கு எழுந்து சுபம் தொழுதுட்டு அவனுக்கு தேவையான காலை டிஃபனு மதிய டிஃபனு எழுந்து அவனை குளிக்க வச்சு அவனை கிளப்பி விட்டு ஆட்டோ வந்து வேணும் சொல்லி எழுச்சிக்கிறோம். நம்ம அப்படி என்ன உலக கல்விக்காக வேண்டி முன்னெடுக்கிறோம். உலக கல்வி முக்கியம்தான், அதை விட ஒருபடி மேல மார்க்க கல்வி முக்கியம் இல்லையா? உலக கல்வி ஒருத்தரை பண்படுத்தணுமா? நிச்சயம் முடியாது. இன்னைக்கு பாக்குறோமா இல்லையா? எத்தனையோ கல்லூரிகளில பள்ளிக்கூடங்கள்ல சின்ன பசங்கள் என்ன போதைக்கு அடிமை இருக்கிற பாக்குறோம். இதற்கான காரணம் என்ன? அவனை சரியான முறையில் வளர்க்கல. இஸ்லாம் என்று சொன்னால் அவனை மார்க்கத்தை மர்மையை ஊட்டி வளர்க்கும், இறையச்சத்தை போதிக்கும். பள்ளிக்கூடங்களை படித்தா விட்டு அவன் நல்ல அடியானா வர முடியாது. மார்க்க விஷயத்தை சேர்த்து கொடுக்கும் போதுதான் அவன் இறைவனை பயந்து நடப்பதாக இருப்பான், தப்பு செய்வதற்கு பயப்படுவான். அப்படிப்பட்ட குழந்தைகளை வளர்க்க வேண்டும். அப்ப பள்ளிக்கூடங்களுக்கு நம்ம முக்கியம் கொடுக்கக்கூடிய நாம் மதரசாக்களுக்கு பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறோமா? அனுப்பி வைக்க மாட்டோம். என்ன செய்யறோம்? எப்ப லீவ் கொடுத்து பார்க்கிறோம், ஸ்கூலுடைய விடுமுறை எப்போது பார்க்கிறோம், பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு என்ன எங்கேயாவது டூர் போவோம், இன்ப சுற்றுலா போவோம்னு சொல்லி என்ன செய்ய நம்முடைய பிள்ளைகளை சேர்ந்துட்டு போறோம். அது பள்ளிக்கூடத்துல இருந்து டயத்தினால நம்முடைய பிள்ளைகளை சரியான முறையில மதரசாக்கு அனுப்ப முடியல. இப்ப மாதிரி விடுமுறை நாள் நம்முடைய பிள்ளைகளை இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி பள்ளி மதரசாவுக்கு அனுப்புவோமான்னு சொல்லி நம்ம முடிவு செய்யறோமா? இல்ல. என்ன செய்யறோம்? இப்ப என்ன செய்யறோம்? இந்த விடுமுறை பயன்படுத்தி எங்கேயாவது டூர் போயிட்டு எப்ப ஸ்கூல் ஆரம்பிக்கும் அப்பதான் என்ன செய்யறோம்? பள்ளிவாசலுக்கு மதரசாக்கு வர பார்க்கிறோம். இப்படி இஸ்லாம் சொல்லவில்லை. நபி இப்ராஹிம் அவர்களும் யாக்கூப் அவர்களும் தம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கவில்லை. லுக்மா என்கிற அந்த சாலியான அடியார் தன்னுடைய பிள்ளைக்கு மார்க்கத்தை போதித்தார். அதுல முதலாவது பாவத்துல விழுந்துடக்கூடாது, நீ நரகத்துக்கு போயிடக்கூடாது, அதை விட்டு அவர் தடுத்தார். இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், ஷிர்க் இருக்கே இணை வைப்பிருப்பே அது மிகப்பெரிய பாவம். நீங்கள் நினைக்கலாம் இது நம்முடைய வேலையா? நம்ம தான் மதரசாக்களுக்கு பிள்ளைகளை அனுப்பி வச்சிட்டோம்னு சொன்னா அவர் என்ன அஜர்த்து பாத்துக்கிறாரு, ஆலிம்ஷா பாத்துக்கலாம்னு சொல்லி நம்ம விட்டுருந்தோம். மதரசாவில ஒரு மணி நேரம் தான் பார்ப்பாங்க, ஒரு மணி நேரம் தான் பாடம் சொல்லி கொடுப்பாங்க. அவன் சரியான முறையில் ஃபாலோ பண்றான்னா கடைபிடிக்காத கவனிக்கக்கூடிய வேலை பெற்றோர்களை சாரும். அல்ல என்ன மறுமையில பெற்றோர் தான் கேட்பான், உன் பிள்ளை எப்படி வளர்த்துன்னு கேட்பான். ஆயுத வச்சு கேட்க மாட்டான், ஆயுத பாடம் சொல்லி கொடுத்தியாலும் தான் கேட்பான். மற்றபடி முழுக்க முழுக்க பெற்றோர் தான் பொறுப்பு அவங்க.
அப்ப அப்படிப்பட்ட அந்த பிள்ளைகளை நம்ம சரியான முறையில் என்ன மார்க்கம் சொல்லி வளர்க்கணும். மேலும் அல்லாஹ் அந்த லுக்மான்ங்கிற சாலிஹாடியார் தன்னுடைய பிள்ளைக்கு சொன்ன உபதேசத்தை அல்லாஹ் சொல்லி காட்டினான். யா புனைய, என்னுடைய அருமை மகனே, அகீமிஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டு. என்ன ஒரு வித்தியாசம் பாருங்க. முதல்ல பாவத்தை தடுத்தார் லுக்மான்ங்கிற நல்ல அடியார், பாவத்தை செஞ்சிடாத, இன வைப்பு செஞ்சிடாதங்கிறார். அடுத்தவங்க சொல்றாரு அகீமிஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டு. ஏன் இந்த உலகத்துல மனித சமுதாயம் படைக்கப்பட்ட நோக்கமே என்ன? அல்லாஹ் சொல்றதா இல்லையா, வமா ஹலக்குல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். இந்த மனித வர்க்கத்தையும் இந்த ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக தான் படைச்சனால சொல்றாங்க இல்லையா. அப்படிப்பட்ட அந்த வணக்கத்தை அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாளை மறுமை நாள்ல முதல் விசாரணை என்ன இருக்கும்? தொழுகை குறித்தா இருக்கும். நான் நோன்பு வச்சேன், அது அப்புறம் முதல் நோக்கம் என்ன? படித்தவருடைய நோக்கம் என்ன? அதே சரியான முறையில் பாலத்தியா இல்ல நான் பள்ளிவாசல் கட்டி கொடுத்தேன், நான் வந்து நிறைய தாள, அதெல்லாம் அப்புறம். முதல் விசாரணையே தொழுகை. என்னை வணங்குனியா, ஐவன தொழுகையா அல்ல, அப்படிதான் கொஸ்டின் கேட்பான். அப்ப அதான் சொல்றாங்க, நாளை மறுமை நாளில் முதல் விசாரணையே தொழுகை குறித்தா இருக்கும். அது சரியாக இருந்தால் மற்ற எல்லா விஷயமும் சரியாகிவிடும் என்று சொல்றாங்க. அது அப்படிப்பட்ட அந்த வணக்கத்தை லுக்மான் என்கிற அந்த சாலியான அடியார் தன்னுடைய மகனுக்கு சொல்ற, அகீமிஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டு. அதுக்கு வஅமுர் பில் மஅரூஃப் வன்ஹி அனில் முன்கர், நன்மையான காரியங்களை அது, தீமையான காரியம் விட்டு விலகியது தடு அப்படிங்கிறார். தொழுதா மட்டும் போதாது, எது எது நன்மையோ நன்மையான காரியங்களை ஏவிக்கொண்டே மக்கள்கிட்ட, அதே மாதிரி தீமை செஞ்ச தீமையை தடு என்று அந்த சாலிஹான் அடியார் சொல்றார். அப்படி தடுக்கின்ற பொழுது வஸ்பிர் மா அலா மா அஸாபக், உனக்கு ஏற்படக்கூடிய அந்த கஷ்டத்தை சகித்துக்கொள். ஏன் தீமையை தடுக்கும்போது பிரச்சனை வருமா இல்லையா? நன்மையை சொல்லிட்டா கூட போய் வரேன், போய் உதவிக்கு வாங்கன்னு சொன்னா போங்க போய் வரேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஒரு தீமையை தடுக்கின்ற பொழுது வேலையை வந்துட்டு போ, என்ன பிரச்சனை பண்றேன்னு சொல்லி சண்டைக்கு வருவாரா இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய அந்த தருவாயில உனக்கு ஏற்படக்கூடிய அந்த கஷ்டத்தை வஸ்பிர் அலா மா அஸாபக், சகித்துக்கொள். ஏன் இன்ன ذلك من عزم الامور, காரியங்களே ரொம்ப உறுதியான காரியம் சொன்னா அது பொறுமையா இருப்பதுதான். எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் சரி, கஷ்டம் வந்தாலும் சரி, அதுல பொறுமையா இருக்கணும், உறுதியா இருக்கணும் சொல்லி லுக்மான் என்கிற சாலிஹான் அடியார் தன்னுடைய மகனுக்கு அறிவுரை சொல்றார். அது மட்டுமல்ல, அடுத்து சொல்றாரு, வலா துஸைர் ஹத்தக லின்னாஸ், மக்களிடத்திலே பேசும்போது முகத்தை சுழிச்சு பேசுறாரு. அக்கிரமா இல்லையா? சில பேர் பேசுமா சண்டைக்கார மாதிரி பேசுவான். பாத்திருக்கீங்களா? ஒரு நல்ல விஷயம் சொன்னா கூட அது எப்படி போய் அங்க போக போய் அப்படின்னு என்ன சண்டைக்கார மாதிரி முகத்துல அடிச்சது மாதிரி பேசுவான். இப்படி பேசுறாரு, முகத்தை சுழிச்சு பேசுறாங்க. வலா துஸைர் ஹத்தக லின்னாஸ், மக்களிடத்துல பேசும்போது முகத்தை சுழித்து பேசக்கூடாத. அது மட்டுமல்ல, மக்களிடத்தில் பேசும்போது, மக்கள் நடக்கின்ற பொழுது வாசிமி மஷீக், உன்னுடைய நடைய நடுநிலையாக்கிக்கொள். நான் தான் பெரிய ஆளு இந்த ஊரிலே, நான் தான் பெரிய செல்வந்த, என்னை விட வேற யார் பெரிய ஆளு கிடையாதுன்னு சொல்லி அகந்தையோடு ஆணவத்தோடு நடக்காத. ஏன் இன்ன அன்கல் அஸ்வாத், ஏன் லா யுஹிப்புல்லாஹ், அல்லாஹ் சொல்றான், குல்ல முக்தாலின் ஃபக்ரு, அல்லாஹ் ஆணவம் கொண்டு கூடிய ஒவ்வொருவரையும் நேசிக்க மாட்டான், யாரும் நேசிக்க மாட்டான். அதனால வந்து பூமியிலே நடக்கின்ற பொழுது நடுநிலையாக நடந்து கொள். அது மட்டுமல்ல, வகுலுல் மின் சௌத்தி, உன்னுடைய சத்தத்தை தாழ்த்திக்கொள். ஏன் இன்ன அன்கல் அஸ்வாதி லா சௌத்துல் ஹபீர், சத்தத்திலே மோசமான சத்தம் கழுதுடைய சத்தம் சொல்லி லுக்மான்ங்கிற ஒரு சாலிஹான் அடியார் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்றாங்களே. இது போன்ற விஷயத்தை நம்ம சொல்லி கொடுத்துருப்போமா? எத்தனையோ விஷயத்தை நம்ம சொல்லி பிள்ளைகளை கூட்டு என்னென்னமோ சொல்லி கொடுத்துருப்போம். ஆனா மிக முக்கியமான விஷயம், நல்ல விஷயம், இதை சொல்லி கொடுத்துருப்போமா? உறவு முறையில சொல்லி கொடுத்துருப்போம். இது மாமா, இது அண்ணன், இது மச்சான்னு சொல்லி உறவு முறையை சொல்லி கொடுப்போம். அல்லது என்ன சினிமாவில் இருந்தோம்னு சொன்னா சினிமாவுடைய நடிகர்களை பத்தி சொல்லிக் கொடுப்போம். அல்லது டிவில வரக்கூடிய சீரியல் வரக்கூடிய அவங்களை பத்தி சொல்லிக் கொடுப்போம். ஆனா இந்த மாதிரி நன்மையான காரியங்களை நம்ம குடும்பத்தில் சொல்லி கொடுப்போமா? சொல்லிக் கொடுக்க மாட்டோம். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லுக்மான்ங்கிற ஒரு நல்ல அடியாருடைய செய்தியை நம்ம சொல்லி காட்டுறோம். ஏன் சொல்லி காட்டுறான்? நீங்க இது போன்ற உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கணும். இன்னைக்கு அப்படி சரியான முறையில வளர்க்காத காரணம்னா நிறைய குழந்தைகள் என்ன அவங்க இஷ்டத்துக்கு வளர்றாங்க. என்ன கண்ண மாதிரி என்ன முடிய வெட்டிட்டு பிள்ளைங்க சொல்லி முடிய என்ன கோடு போட்டுக்கிட்டு
ரொம்ப ரவுடி பைய மாதிரி இருக்கு, பாக்கிறோமா இல்லையா? அவன் என்ன சொல்ல கடைசியில பெற்றோரை தெருவில் விட்டுருக்கான். அந்த பெற்றோரை தெருவுக்கு காரணம் என்ன? பெற்றோர்கள் தான் காரணம். நீங்க தம்முடைய பிள்ளைகளை எப்படி உலக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து அனுப்புவீங்களோ அதுபோல மார்க்க கல்விக்கு முக்கியம் கொடுத்து அனுப்புவீங்களா? மதரசால படிக்க வச்சீங்களா? மதரசால தானே ஒழுக்கத்தை கட்டு தருமா, பள்ளிக்கூடத்தை கட்டு தருமா? இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் எப்படி ஆயிப்போச்சு? பிசினஸ் இடமா ஆயிப்போச்சு. என்ன படிக்க போறதுக்கு முன்னாடியே என்ன அட்வான்ஸ் நண்பரை கொடுக்கணுமா? இன்னைக்கு அப்படி ஆயிப்போச்சா இல்லையா? அப்ப அந்த இடத்துல எப்படி உனக்கு ஒழுக்கமா பயிற்சி சொல்லி கொடுப்பான்? அவனுக்கு தேவை சம்பளம், சேர்த்துட்டு போயிடுவான். அப்ப நம்முடைய பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளை வளர்க்கணும்னு சொன்னால் மதரசாக்களுக்கு அனுப்ப வேண்டும், மார்க்க கல்வியை போதிக்க வேண்டும். அப்படிப்பட்ட பொறுப்பு பெற்றோர்களை உங்களை சாரும். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலின் அன் ரஅய்திஹி. உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், உங்களுடைய பொறுப்புகளை பற்றி நாளை மறுமை நாளில் விசாரிக்கப்படுவீர்கள். அர்ரஜுலு அலா அஹ்லிஹி, ஒரு ஆண் மகன் தன்னுடைய குடும்பத்தாருக்கு பொறுப்பாளி. வஹு மஸ்ஊலன், அவனும் விசாரிக்கப்படுவான். அதே போல வல் மராத்து வரைதிஹி, அவளும் தன்னுடைய குடும்பத்துக்கு பொறுப்பாளி. அலா பௌத்தி ஜௌஜிஹா, தன்னுடைய கணவனுடைய வீட்டிற்கு பொறுப்பாளி. வஹிய மஸ்ஊலா, அவளும் விசாரிக்கப்படுவான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஐயா. அப்ப அப்படிப்பட்ட பொறுப்புகளை பெற்றிருக்கக்கூடிய பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளை மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படை வளர்க்கணும். சரியான முறையில வளர்க்காத காரணமாக தான் கடைசியாக செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை இருக்கல்லவா, அதை கூட அந்த பிள்ளைகள் செய்ய முடியும். எத்தனையோ விஷயத்துல வாப்பாவும் உமாவும் மௌத்தாயிட்டா தொலைக்கக்கூடிய பொறுப்பை யாரை சாரும்? அந்த பிள்ளைகளை சாரும், ஆண் பிள்ளைகளை சாரும். ஏன்னா ஆண் பிள்ளைகள் தான் நான் பார்த்திருப்பான், நம்முடைய அத்தா நம்முடைய வாப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, நம்மளை எவ்வளவு சிரமப்பட்டு படிக்க வச்சாங்க, நம்மளை எவ்வளவு பாசத்தோடு ஊட்டி ஊட்டி வளர்த்தாங்கிறது பிள்ளைக்கு தான் தெரியும், அஜத்துக்கு தெரியாது. அஜத்துக்கு அவன் தொலை திருப்பிடுவாரு, அஜத்துக்கு அவருக்கு என்ன உறவு ஒண்ணு கிடையாது. அந்த பிள்ளைங்க என்ன உருகி கேட்பீங்க, எல்லாம் மன்னிச்சிட்டு எல்லாம் என் தன்னுடைய தந்தை பாவத்தை மன்னிச்சிட்டு எல்லாம் பிள்ளைங்க தான் உருவ கேட்க முடியும், மன உருகி கேட்கும். அது அப்படிப்பட்ட அந்த பாக்கியம் கூட அந்த குழந்தை என்ன பெற்றோருக்கு கொடுக்க முடியாது. என்ன காரணம்? மார்க்க விஷயம் இல்ல. என்ன அவர் சொல்லிடுறாரு, அஜத்தை தொலைக்கணும் அப்படின்ட்டு தான் எனக்கு ஒண்ணு தெரியாதுங்க. அவ இப்படிப்பட்ட இந்த விஷயத்துக்குள்ள காரணம் முழுக்க பெற்றோர்கள் தான். அப்ப பெற்றோராக பொறுப்பாளிகள் அந்த பொறுப்பை சரியாக செய்ய வேண்டும். சொல்ல போனா சின்ன விஷயமா இருந்தா கூட அதை கூட நம்ம கண்டுக்க மாட்டோம். பிள்ளைகளை கவனிக்கணும். மதரசாக்களை சொல்லிக் கொடுப்பாங்க, ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுப்பாங்க, இஸ்லாமிய கோட்பாடுகளை சொல்லிக் கொடுப்பாங்க, வரலாறு சொல்லிக் கொடுப்பாங்க. அதையெல்லாம் பிள்ளைகள் வீட்டுல வந்து ஃபாலோ பண்ணாங்க, கவனிக்கக்கூடிய பொறுப்பு பெற்றோர்கள் பொறுப்பு. இப்ப சாப்பிட எடுத்துக்கொள்ளுங்க, எப்படி சாப்பிடறான் பிள்ளை? கையை கழுவிட்டு பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிடறானா, இடது கைட்டி சாப்பிடறானா, வலது கைட்டி சாப்பிடறானா, இதையெல்லாம் கவனிக்கணும். நம்ம என்ன சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு நம்ம மொபைல் நோண்ட ஆரம்பிச்சிடணும், சொல்ல முடிஞ்சு வச்சுன்னு சொல்லி. இன்னைக்கு அப்படித்தான் இன்னைக்கு எல்லாருடைய வீடுகளில் என்ன இருக்குன்னா, இந்த மொபைல் வந்து என்ன பிள்ளைகளை கருத்திட்டு இருக்கு. இந்த மொபைல்னால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? ஒண்ணு அது வரக்கூடிய விஷயங்கள் மூலமாக நிறைய வார்த்தைகளை, தப்பான வார்த்தைகள் தான் கத்துக்கிறது தான். இன்னொன்னு தப்பான விஷயங்களை பார்க்கிறான். இதோட சேர்த்து அந்த மொபைல பார்ப்பதுமாக அந்த கண்ணுக்கு பெறக்கூடிய சொன்னாங்க, கண்ணுல குரல் வாங்க இல்லையா, அதெல்லாம் இவருடைய வீட்டுலாம் வருதுன்னு சொல்லி மருத்துவர் சொல்றாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு தீமையான விஷயத்தை நம்ம பிள்ளைகள் அதுல இருந்து விலகி இருக்க வேணும். நாம என்ன செய்யறோம்? நமக்கு தொந்தரவு மொபைலை கொடுத்துருந்தோம், நம்ம ஆசிரியர். அப்ப இப்படி இருக்கக்கூடாது. அப்ப இது போன்ற பிள்ளைகளை நம்ம வளர்த்தணும்னு சொன்னா அந்த பிள்ளை சாலிகான பிள்ளையா வளராது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல என்ன ஒரு நபித்துவ அறிவிக்கிறாங்க, உமர் இப்னு அபி சலமா. அவங்க என்ன சொல்றாங்க? குன்து ஃபீ ஹஜ்ரி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில இருந்தேன். ததீஷு யதைஹி ஃபீ சுஹா, உணவு தட்டுல என்னுடைய கை தடுமாறுச்சு. அவங்க நபித்தோட சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மடியில இருக்கும் போது சாப்பாடு வைக்கப்பட்டுச்சு எனக்கு சாப்பிடுறதுக்கு. அப்ப என்னுடைய கையில உணவு தட்டுல அங்கே இங்கே போயிடுச்சு. ரசூலுல்லாஹ் இதை பாக்குறாங்க, சொல்லிட்டு யா குலாம், சிறுவனே, சம்மில்லா, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி சாப்பிடு. குல் யமீனி, வலது கரத்தால் சாப்பிடு. மிம்மா ஏறி, உனக்கு பக்கத்தில் இருக்கிறத சாப்பிடு. போட்டு உழப்ப கூடாது, நடுவில் சாப்பிடக்கூடாது, ஓரத்துல இருந்து சாப்பிடணும். இப்படி ஒழுக்க முறையை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்காங்க. அப்ப இதெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும், கண்காணிக்கணும். அப்படி சாப்பிடறாங்க கண்காணிக்கணும். அது மட்டுமல்ல, அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் இன்னும் சில விஷயங்களை சொல்லி காட்டுறான். எத்தனையோ சட்டத்திட்டங்கள் இருக்கு, குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்கள் இருக்கு.
அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படாது. என்னன்னா அடுத்த வீட்டுக்கு போமா இல்லையா, அல்ல பொதுவா சொல்லலாம் சட்டத்தை. சூரத்து நூர் என்கிற 24வது அத்தியாயத்தில் சொன்னா அதுல சில சட்டங்களை சொல்றோம். ஏன் ஐயமுள்ளதீன ஆகணும் இறைநம்பிக்கை கொண்டவர்களே கையில முயற்சிக்கும் உங்கள் வீடுகளை அல்லாத மற்ற வீடுகளுக்கு நீங்கள் நுழைய வேண்டாம். எப்படி ஹத்தா தஸ்தஅனிசு அலா துஸல்லிமு அலா அஹ்லிஹா, அந்த வீட்டாருக்கு நீங்கள் சலாம் சொல்லாத வரைக்கும் அனுமதி பெறாத வரைக்கும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வீட்டுல நுழையக்கூடாதுன்னு சொன்னான். இது பொதுவான சட்டம், எல்லாத்துக்குள்ளான சட்டம். ஆனா சின்ன குழந்தைக்கால சொன்னான். என்ன சொல்றான், பருவம் அடையாத சிறுவர்கள் ஆமனும் இறைநம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹ் சொல்றான் உங்களில் வழக்கரம் சொந்தமாகி கொண்ட அடிமைகளும் அதே போன்று பருவமடையாத சிறுவர்களும் ஒரு 3 நேரத்துல அனுமதி பெறணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இது முக்கியமான விஷயம். அது என்ன 3 நேரம் அல்லாஹ் சொல்றான். அந்த 3 நேரத்தையும் அல்லாஹ் சொல்றான். மின் கப்லி சலாத்தில் ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னாடி இந்த நேரத்திலையும், அதே போல வஹீலவுல தலிமுன் அலல் அஹீரா லுஹ்ருடைய நேரம், வெயில் கடுமையா இருக்கா இல்லையா, இன்னைக்கு ரொம்ப ஆடையில வெயில் என்ன உச்சகட்டமா இருக்கு. அப்ப இந்த மாதிரி நேரத்திலையும் வபாத சலாத்தில் இஷாவுக்கு பிறகும் இந்த 3 நேரத்திலையும் பருவமடையாத சிறுவர்கள் கூட தன்னுடைய வீட்டில் நுழையும் போது அல்லது தன்னுடைய பிரத்யேகமாக ஆய்ந்திருக்கக்கூடிய அந்த அறைக்கு நுழையும் போது அவங்க என்ன செய்யணுமா, சலா சொல்லணும், உள்ள வரலாமான்னு அனுமதி கேட்கணும். ஒருவரையும் இல்ல, சின்ன குழந்தைகள் கூட தான் வீடுதான், தான் அம்மா தான், தான் அத்தா தான், அவங்களுக்குன்னு ஒரு அறை இருக்குன்னு சொன்னா, அவங்களுக்குன்னு ஒரு ரூம் இருக்குன்னு சொன்னா அந்த அறைக்கு போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சலா சொல்லணும், அத்தா உள்ள வரலாமா. ஏன் அல்லாஹ் சொன்னா சலாசு அவுராலக்கும், இந்த 3 நேரங்களும் உங்களுக்கு ஒரு மறைவான ஒரு நேரம், மறைக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னாடி தூங்கிட்டு இருப்போம் இல்லையா, அப்ப நம்முடைய தூங்கும் போது என்ன ஆடைகள்ல என்ன கொஞ்சம் குறைவா இருக்கும். அதே நேரத்துல வந்து லுகருடைய நேரம் கடுமையான வெக்கம், புழுக்கம் தாங்க முடியாது, கொஞ்சம் ஆடையை குறைச்சிருப்போம். அதே போன்று இஷா தொழுகைக்கு முன்னாடி, இஷா தொழுகைக்கு பிறகு தூங்கக்கூடிய நேரம். அப்ப இந்த மாதிரி நேரத்துல ஆடைகள் குறைவா இருக்கும். அப்ப இந்த மாதிரி நேரத்துல தான் பிள்ளைகளா இருந்தாலும் அது பருவம் அடையாத விட்டாலும் அவங்க என்ன செய்யணும், சலா சொல்லி அனுமதி கேட்கணும்னு சொல்லி எல்லாம் சொல்றான். அப்ப இந்த மாதிரி சட்டங்கள் நிறைய இருக்கு. இது மாதிரி தொழுகை சட்டம் மாதிரி இந்த மாதிரி ஒழுக்க சம்பந்தமான சட்டங்கள் நிறைய இருக்கு. இதையெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்படி சொல்லிக் கொடுத்தா தான் அந்த குழந்தை சாலிகான குழந்தையாக வளரும் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு நம்முடைய பிள்ளைகளை அப்படிப்பட்ட பிள்ளைகளாக வளர்ப்பதற்கு அல்லாஹ் ரஹ்மான் அனைவருக்கும் அருள்வானாக. வாஹும் தஆலா இருக்கிறார்.